அனைவருக்கும் வணக்கம். பாலமந்திரோட செய்தி மடலான மலரும் மொட்டுக்களோட ஜூன் மாத பதிவோட ஆடியோ மற்றும் வீடியோ பதிப்பு இது. இந்த மாத இதழ் சம்மர் ஸ்பெஷல், அதனால் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளை பற்றி பார்க்கலாம். பாலமந்திரில் உள்ள குழந்தைங்க எல்லாரும் பாலு சார் சம்மர் கேம்பில் ரொம்ப உற்சாகத்தோடு பங்கேற்றுக்கிட்டாங்க. பாலமந்திர் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பாலமந்திர் ஸ்கூலில் இருந்தும் மதுரம் நாராயணன் சென்டரில் உள்ள குழந்தைங்களும் இதில் கலந்துக்கிட்டாங்க. கதைகள், மைம், கிராஃப்ட், டான்ஸ்னு ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸ் இதில் இருந்துச்சு. இப்போது நம்மளோட கின்ஷிப் கேர் ப்ரோக்ராம் பற்றி பார்க்கலாம். மே மாத முடிவில் நம்ம கின்ஷிப் கேரில் 934 குடும்பங்களை சேர்ந்த 1643 குழந்தைங்க இருக்காங்க. இப்போது நம்ம கின்ஷிப் கேரில் இருந்து கொண்டாடப்பட்ட வித்தியாசமான சம்மர் கேம்பை பற்றி பார்க்கலாம். ஹக்கூனா மட்டாடா அப்படின்ற பேரில் நடத்தப்பட்ட இந்த சம்மர் கேம்பில் பேருக்கு ஏற்ற மாதிரியே குழந்தைங்களும் பேரண்ட்ஸும் ஒரு நாள் ஃபுல்லும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு போனாங்க. பாலமந்திரிலேருந்து அந்த நாள் முழுக்க நிறைய கேம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, அவங்கள விட உற்சாகமாக நிறைய மதர்ஸ் கலந்துக்கிட்டாங்க. அந்த நாளோட ஹைலைட்டே அன்னைக்கு மத்தியானம் போடப்பட்ட திரைப்படம் தான். தியேட்டர் எஃபெக்டில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான லயன் கிங் படம் திரையிடப்பட்டது. அந்த நாளோட முடிவில் இந்த சம்மர் கேம்பில் கலந்துக்கிட்ட எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையோடையும் மகிழ்ச்சியோடையும் வீடு திரும்பினாங்க. இப்போது நம்மளுக்காக பணியாற்ற ஒரு சோஷியல் ஒர்க்கரை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் நம்ம பார்க்க போகிறது திரு பொன்னுசாமியை பற்றி. செங்கல்பட்டை பூர்வீகமாக கொண்ட இவங்க வேதியியல் மற்றும் சமூக பணி படித்தவர். மே 2024 கின்ஷிப் கேரில் சேர்ந்த இவங்க செங்கல்பட்டு மாவட்டத்தை முழுமையாக கவனிச்சிட்டு வராங்க. குழந்தைங்க மேலேயும் கல்வி மேலேயும் ரொம்ப பற்று கொண்ட இவங்க குழந்தைங்களுக்கு கல்வியோட முக்கியத்துவத்தை சொல்லி ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறாங்க. இந்த மே மாதம் நம்ம கின்ஷிப் கேரில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்துச்சு. அது எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். இப்போது முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஸ்டோரி டெல்லிங் ஒர்க் ஷாப் பற்றி. கதை சொல்கிறது அப்படின்றது ரொம்ப சக்தி வாய்ந்த மற்றும் ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு விஷயம். பலரையும் ஈர்க்கக்கூடிய வகையில் கதை சொல்லும் திறன் நம்ம குழந்தைங்களுக்கு வரணுன்றதுக்காக திருமதி ஸ்ரீவித்யா வீரராகவனோட உதவியோட ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஒர்க் ஷாப் நடத்தப்பட்டது. 5 நாட்கள் நடந்த இந்த ஸ்டோரி டெல்லிங் ஒர்க் ஷாப்பில் வெவ்வேறு ஊர்களை சேர்ந்த 70 குழந்தைங்க ரொம்ப ஆர்வத்தோடையும் சுறுசுறுப்போடையும் கதை சொல்ல கற்றுக்கிட்டாங்க. அடுத்ததாக மேஜிக் ஸ்கொயர் செஷன் பற்றி பார்க்கலாம். நம்ம குழந்தைங்க பல பேருக்கு மேத்ஸ்னாலே ஒரு பயம் இருக்குது இல்லையா? ஆனால் பெரும்பாலான நேரத்தில் ஒரு சரியான ஆசிரியரும் சரியான அணுகுமுறையும் இருந்தாலே கணிதம் ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கும். நமக்கு கணிதத்து மேலே குழந்தைங்களுக்கு ஆர்வமும் நம்பிக்கையும் வர்றதுக்கான ஒரு விஷயம்தான் மேஜிக் ஸ்கொயர் பசில்ஸ். திரு மகேஷ் நரசிங்கராவ் அவங்களோட உதவியோட நம்ம கின்ஷிப் கேரில் இருக்கிற 50 குழந்தைங்களுக்கு மேஜிக் ஸ்கொயர் செஷன்ஸ் நடத்தப்பட்டது. இது குழந்தைங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. அடுத்ததாக சின்ன குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்டோரி டெல்லிங் செஷன் பற்றி பார்க்கலாம். கதைகள்னால் எல்லாருக்கும் பிடிக்கும், குறிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கதைகள் மூலமாக என்ன நல்ல விஷயம் சொன்னாலும் சின்ன குழந்தைங்க செல்லம் போல் கேட்டுக்குவாங்க இல்லையா? இந்த யுக்தியை பயன்படுத்தி திருமதி காயத்ரி அன்பழகன் அவங்க 1st ஸ்டாண்டர்ட் மற்றும் 2nd ஸ்டாண்டர்டில் இருக்கிற குழந்தைங்களுக்காக ஸ்டோரி டெல்லிங் செஷன் நடத்தினாங்க. நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் எல்லாம் இதில் யூஸ் பண்ணதுனால குழந்தைங்க எல்லாரும் ரொம்ப ஆரவாரத்தோடு இதில் கலந்துக்கிட்டாங்க. அடுத்து நம்ம எல்லாரும் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்ருக்கிற பேரண்ட்ஸ் கார்னருக்கு போகலாம். நம்ம எல்லாருக்கும் என்ன ஆசை? குழந்தைங்க நம்ம கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கணும். அவங்க ஸ்கூலில் நடக்கிற விஷயமோ அவங்க லைஃப்பில் நடக்கிற விஷயமோ நம்மக்கிட்ட எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஷேர் பண்ணணும். கரெக்டாக? அவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற முக்கியமான விஷயம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுக்கு அவங்க சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை காது கொடுத்து கேட்கணும். அவங்க சொல்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் ஒரு டைம் ஒதுக்கி காது கொடுத்து நம்ம கேட்குறோன்றது அவங்களுக்கு புரிஞ்சா பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயம் ஆனாலும் ரொம்ப தைரியத்தோட நம்பிக்கையோட உங்ககிட்ட வருவாங்க. சின்ன வயசில் அவங்க சொல்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பின்னாடி டீனேஜ்லேயும் வளர்ந்து பெரியவங்களானதுக்கப்புறமும் நீங்கள் சொல்கிறத அவங்களும் கேட்பாங்க. இது ஒரு சின்ன ட்ரிக் தான், ஆனால் கண்டிப்பாக ரொம்ப பெரிய லெவலில் வேலை செய்யும். அதனால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இதோட இந்த சுவாரஸ்யமான இதழோட முடிவுக்கு வந்துட்டோம்.
உங்களோட மகிழ்ச்சியை பார்க்குறதுக்காகவும் உங்கள் குழந்தைங்களோட வெற்றியை பார்க்குறதுக்காகவும் எப்பவும் உங்கள் கூட நாங்கள் இருப்போம். மீண்டும் அடுத்த மாதம் அடுத்த இதழில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.